காலைல அப்படியே கிளம்பியாச்சு. அப்படியே மேகம் மூட்டமாக இருந்துச்சு. சரி இன்னைக்கு வண்டியெல்லாம் ஓட்ட வேண்டாம், கொஞ்சம் வெளியே போகலான்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். மீனம்பாக்கத்தில் அப்படியே மீனம்பாக்கம் கிட்ட வரும்போது ஒரு பிளேன் மேலே பறந்துச்சு. அப்படியே ஒரு பாய் சொல்லி அப்படியே கெட்டுன்னு வண்டி எடுத்துக்கிட்டு அப்புறம் நம்ம போக வேண்டிய லொக்கேஷனுக்கு கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டோம். செம்ம டிராஃபிக் காலங்கத்தாலேயே. கத்திப்பாறை பிரிட்ஜை ஒரு சுற்றிட்டு அப்புறம் கிட்டுன்னு நம்ம போகிற லொக்கேஷனை மேப்பில் பார்த்துட்டு அப்படியே போக ஆரம்பிச்சிட்டோம். நம்ம வந்த லொக்கேஷன் கிண்டியில் இருக்கிற உயிரியல் பூங்காவுக்கு தாங்க இப்போ வந்திருக்கோம். உள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. அப்படியே வந்தோடனே டிக்கெட் கவுண்டராண்ட போக ஆரம்பிச்சிட்டோங்க. டிக்கெட்டு ஒரு ஆளுக்கு வந்து 60 ரூபாங்க. டிக்கெட் எடுத்து முடிச்சுட்டு அப்படியே உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். உள்ளே அப்படியே வந்தோடனே என்ட்ரன்ஸ்லேயே இந்த யானை இருந்துச்சுங்க. நிறையா இரும்பை வச்சு செஞ்சுருந்தாங்க இந்த யானை. ஒரு குளம் மாரி இருந்துச்சு. அந்த ஏரியா ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் என்னென்ன இருக்குது அப்படின்னு. சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது தான் இந்த ஆலமரம் எங்கெல்லாம் பட்டுருச்சு. இவ்வளோ பெரிய சிட்டிக்கு நடுவில் ஒரு ஆலமரம் இருக்குது. அப்படியே இங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே சிட்டிக்கு நடுவில் செம்ம அமைதியான பிளேஸு. இங்கே எல்லோரும் போகணுன்னு நினச்சிங்கன்னா போயிட்டு பாருங்கள். நாங்கள் போகும்போது செம்ம காற்று வேறு அடிச்சிச்சு, மழை வர மாதிரியே இருந்துச்சு. அதே போல் மழையும் வந்துருச்சு. அப்புறம் கேமராமேனுக்கு பசிக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் 2 பேரும் 2 டீ வாங்கிட்டு ஒரு லேஸ் பாக்கெட்டு வாங்கிட்டு ஒரு 120 ரூபா அவனுக்கு கொடுத்துட்டு அப்படியே வந்தோம் வெளியே. டீயை குடிச்சு முடிக்காட்டியும் மழையும் விட்டுருச்சு. அப்படியே கொஞ்சம் நடந்து போனோம். அப்போ தான் முள்ளமன்றியை பார்த்தோம். அது உள்ளே போய் பொந்துக்குள்ளே உட்காந்து வந்துச்சு. அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோம். பார்த்தா மயில் இருக்குது. அது மலையில் நனைஞ்சி தொப்பையாக இருந்துச்சு. அதையும் அப்படியே பார்த்துட்டு ஒரு வீடியோ எடுத்துட்டு, பறவை காய்ச்சல் வரனால நிறையா இது ஓப்பன்லேயும் இல்லை, நிறையா பறவைங்களையும் எடுக்க முடியல. நீங்கள் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் போங்க. மேலே பார்த்தா ஒரு மயில் வெளியே வந்த மாதிரியே நினச்சி பார்த்தா அது மயில் தான். எப்படி வெளியே வந்துச்சுன்னே தெரியல. அப்படியே என்ட்ரன்ஸ் அண்டை வந்தோம். சரி வீட்டுக்கு